ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. வேஃபாரா ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் நஹா சிஹேதியாத் அவங்களுடைய டைரக்ஷனில் துல்கர் சல்மானுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஐ எம் கேம். அண்ட் இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய இஸ் மை மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஃபில்ம் அப்படின்ற போஸ்டர் வந்து வெளியாகி சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. pretty பியூட்டிஃபுல்லான லெஹங்கால ஸ்ரீலீலாவுடைய ரீசன்ட் போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் சாய் அபயங்கருடைய மியூசிக்கில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு. அண்ட் இந்த படம் வந்து May 14th வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதாவது நாளைக்கு. இந்த படத்தினுடைய ட்ரைலரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் 16 மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் இருக்குது. துஷாரா விஜயன் எம்ப்ராய்டரி ஜெதோசி ஒர்க்கில் இருக்கக்கூடிய கார்டியல் செட்டில் எடுத்துகிற ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அர்ஜுன் தாஸ் யோகி பாபுடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கான்சிட்டி. அண்ட் இந்த திரைப்படத்தை ஹரிஷ் துரராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது, நான் தான் கிங். அது இப்போ சோஷியல் மீடியாவில் 1.2 மில்லியன் வியூஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. முக்தா அகர்வால் அவங்களுடைய பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். விருதி சினிமாஸ் மற்றும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெடி. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மெகா பவர் ஸ்டார் ராம் சரணோட சேர்ந்து ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து புஜி பாபுசனா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில். இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதாவது May 18th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். த்ரிஷா ரீசெண்டாக ட்ரெடிஷனல் லுக்கில் எடுத்துகிற ஃபோட்டோஸை அவங்களுடைய போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்புல கிருஷ்ணா சைதன்யாவுடைய டைரக்ஷன்ல சுதீப் கிஷனுடைய நடிப்புல மணி சர்மாவுடைய இசையில உருவாயிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பவர் பேட்டை. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் 1.2 மில்லியன் வியூஸ்ல போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டரா வெளியிட்டிருக்கிறாங்க. பிரியங்கா சோப்ரா ரீசெண்டாக நடந்த கோல்காலால கலந்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐஸ்டான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டைலிஷான ஒன் சைட் ஸ்லிட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ராப்பான் கவுனில் எடுத்துகிற ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பவேஜா ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் சிஸ்டம் திரைப்படம் வெளிவரப்போகுது. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சோனாக்ஷி சின்ஹா ஜோதிகா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து அஸ்வினி திவாரி வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து May 22nd வந்து பிரைம் OTT ஒரிஜினலில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வெளிவந்தது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க.
ஸ்னேகா அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ அங்கே அவங்களுடைய ரொமான்டிக்கான பிக்சர்ஸை அவங்க ஹஸ்பண்டோட எடுத்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்ருக்கு. சிவன் பிக்சர்ஸ் மற்றும் எஸ் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் புதுமுக இயக்குனரான விக்னேஷ் நடராஜனுடைய டைரக்ஷனில் சாம் சிஎஸ் உடைய இசையில் வெளிவாரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய சீரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட். அண்ட் இதில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க விலங்கு கல்ட்டான ஒரு ஹிட் ஒரு சீரீஸை கொடுத்த டைரக்டரான பிரசாந்த் பாண்டியராஜ் தான் வந்து இதில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ZEE5 ஒரிஜினலில் ரிலீஸ் ஆக போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ இதனுடைய ட்ரைலரை வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். காவ்யா ஸ்ரீ pretty பியூட்டிஃபுல்லான பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் நெட்டட் பேட்டர்ன் ஹாஃப் சைட்லையும் அண்ட் ஹாஃப் சைட் மெரூன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஸ்லிட் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.